கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை ஜீவ வார்த்தை மூலம் சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரிய தேவன், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் அற்புதங்களை செய்கிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர். அவருடைய வார்த்தை அனுப்பப்படும் பொழுது அதிசயங்கள் நடக்கும். இன்றைக்கு ஜீவ வார்த்தையாக அவருடைய வசனம் உங்களுக்கு நிறைய வரப்போகிறது. இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 14வது அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இன்றைக்கு ஜீவ வார்த்தையின் தலைப்பு, மேற்கொள்ள விடமாட்டார். மேற்கொள்ள விடமாட்டார். ஆசா ஆண்டவரத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே உதவி செய்யணும், எங்களுக்கு துணை செய்யணும். அதே நேரம் நீர் எங்க பக்கத்துல இருக்கிறதுனால இப்போ உமக்கு விரோதமாய் வந்த மாதிரிதான் மக்கள் வர்றாங்க. அதனால நீர் அவர்களை மேற்கொள்ள விடக்கூடாது. நீர் அவர்களை ஜெயிக்க விட்டு விடக்கூடாது. பாருங்கள், தேவன் அப்படிப்பட்டவர் தான். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது அவரை யாராவது மேற்கொள்ள முடியுமா? ஆண்டவரை ஜெயிச்சவங்க யாராவது இருக்கிறாங்களாங்க இந்த உலகத்துல? நான் ஆண்டவரை ஜெயிச்சிட்டேன், ஆண்டவர் தோற்று போயிட்டாரு அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷனை நீங்க சுட்டி காட்டி பாருங்க, முடியவே முடியாது. ஆண்டவர் தான் ஜெயிப்பார். அவர் ஜெய கிறிஸ்து. நமக்காக அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி ஜீவித்து கொண்டிருக்கிற ஆண்டவர். அவருடைய மரணத்தை அவங்க நினைச்சாங்க சிலுவையில் அடித்ததோட, அவரை கொண்டதோட எல்லாம் முடிந்து போச்சுன்னு. பாருங்க, அவருக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலை யாரும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கல்லறை திறக்கப்பட்டது. அங்கே பார்த்தால் கல்லறை திறந்திருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். ஒரு சீசலுள் கூட நடந்து போகிறார். நாம் தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவரை யாருமே மேற்கொள்ள முடியாது. அவர் நம்ம கூட இருந்தா அவர் வெற்றி சிறப்பார். புரிந்து கொண்டீர்களா? மேற்கொள்ள விடவே மாட்டார். கர்த்தர் எந்த பட்சத்துல இருக்கிறாரோ அங்கே வெற்றி. காரணம், ஆண்டவரை யாருமே ஜெயிக்க முடியாது. ஆண்டவருக்கு புறமா யாரும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. பயப்படாதீங்க, கூட ஆண்டவர் இருக்கிறார்ல. அதனால ஆண்டவரை மேற்கொள்ள மாட்டாங்கல்ல, உங்களை யாரும் மேற்கொள்ள மாட்டாங்கல்ல. பயப்படாதீங்க, விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நம்ம இப்போது ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி ஆசா ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம். ஆமாண்டவர், நீர் உண்மையிலே மனுஷனை உம்மிடத்திலே மேற்கொள்வதற்கு விடுகிறவர் அல்ல. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த உலகத்தை உண்டாக்கினவர், எங்களுக்காக எல்லாம் செய்கிறவர், அற்புதத்தின் தேவன், வல்லமையின் தேவன், மகா பெரிய தேவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் கூட இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஆண்டவரை வெற்றியை நீர் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாய் கேன்சர் வேதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிட்னி பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் பண்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு பரிபூரண சுகத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. மாற்றுத்திறனாளிகளாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை திக்கற்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். குடும்ப தலைவலை இழந்தவர்கள், புருஷனால் கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஆண்டவரை பெற்றோர்கள், இவர்களுக்கெல்லாம் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நிரந்தர வருமானம் இல்லாதவர்களுக்கு நிரந்தர வருமானம் உண்டாகும்படி வழிகளை நீர் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த ஊழியங்கள் கட்டப்படட்டும், சபைகள் கட்டப்படட்டும், ஊழியங்கள் ஸ்திரப்படட்டும். ஊழியங்களுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.